உன் வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று சொல்லி, உன் ஜெப வாழ்வை உடைத்து ஒண்ணுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி, உன் குடும்பத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று சொல்லி, உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனித்துக் கொண்டிருக்கிறான் பிசாசு. தந்திரக்காரன் உனக்கு விரோதமாய் பல விதங்களிலும் ஆயுதங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீ இந்த நாளிலே விழித்துக் கொள்வாய் என்றால், எனக்கு அன்பான தாயே, தகப்பனே, அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ நிற்கிற இடம் யுத்த நாள். நீ நிற்கிற இடம் யுத்த களம். நீ நிற்கிற இடம் போர்க்களம். சாதாரணமாக நிர்விசாரணமாக அஜாக்கிரதையாக இருப்பாய் என்றால் உன் எதிராளியாகிய பிசாசு ஜெயமெடுப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. எதிராளியாகிய பிசாசு உன்னை அமிழ்த்து போட பார்க்கிறான். ஹல்லேலூயா. பலவீனத்தை கொடுத்து, சோர்வை கொடுத்து, அசதிகளை கொடுத்து, குடும்பத்தில் குழப்பத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, கடன் பிரச்சனையை கொடுத்து, பண நெருக்கடியை கொடுத்து, பிள்ளைகளின் வாழ்விலே குழப்பத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, பல விதங்களில் உன்னை போராடி கொண்டிருக்கிறானோ. நீ வேலை செய்கிற இடங்களில, நீ தொழில் செய்கிற இடங்களில உனக்கு விரோதமாய் பல விதங்களில் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறதோ. நீ நிற்கிற இடம் யுத்த களம். நீ நிற்கிற இடம் யுத்தம். நீ நிற்கிற இடம் போர்க்களம். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். நீ நிற்கிற இடம் போர்க்களம். நிர்விசாரணமா இருக்காத, அஜாக்கிரதையா இருக்காத, சோர்ந்து போய் இருக்காத. விழித்து எழும்பு, விழித்து எழும்பு சகோதரா, விழித்து எழும்பு சகோதரியே. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். விசுவாசமாகிய கேடகத்தை, எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசமாகிய கேடகத்தை, எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் உறுதியை நீ வைராக்கியத்தோடு பிடித்து எழும்புவாய் என்றால் நீ நிற்கிற போர்க்களத்தில் உனக்கு ஜெயம் நிச்சயம். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறேயா சபையே? ஆயத்தமா இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறாயா சகோதரா?